அண்ணல் அம்பேத்கர் பேசியதில் தங்களுக்கு சாதகமாக இருப்பதை மட்டும் வெளியிட்டு. தங்களுக்கு பாதகமாக இருக்கிற விஷயங்களை திராவிடம் மறைக்கிறது. அந்த வகையில் அம்பேத்கர் நீதிக்கட்சி யோக்கியதை குறித்து நீதிக்கட்சி தந்த வரவேற்பிலேயே அம்பேத்கர் சாட்டினார். அதனை இந்த காணொளியில் காண்போம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து. இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. அம்பேத்கர் பேசியது. நண்பர்களே, உங்கள் விருந்துக்கு நன்றி செலுத்துகிறேன். பார்ப்பனரல்லாதார் கட்சி தோற்றுவிக்கப்பட்டதானது சரித்திரத்திலேயே குறிப்பிடத் தகுந்ததாகும். ஆனால் அதை முன்பு கையாண்ட மக்கள் அதை தோற்றுவித்தவர்களின் கருத்துக்கு நேர் விரோதமாக யாரோ சிலர் உத்தியோகம் பெறவும். யாரோ சிலருக்கு உத்தியோகம் தேடிக் கொடுக்கவுமே பயன்படுத்தி வந்ததானது அக்கட்சியையே ஒழிந்து போகும்படி செய்துவிட்டது. 20 ஆண்டு ஆட்சி செலுத்தி வந்தும் 1937ஆம் ஆண்டு தேர்தலில் இக்கட்சி ஏன் தோல்வி அடைந்தது. வீழ்ச்சி அடைந்த உடன் கட்சித் தலைவர்கள் சீட்டுக்கட்டு வீசி எறிந்தால். அவை திக்குக்கு ஒன்றாய் காற்றில் பறந்து ஓடி விழுவது போல் கலைந்து மறைந்து விட்டதற்கு காரணம் என்ன. பார்ப்பனர் அல்லாதார் ஓட்டுகள் தானே அதிகமாயிருந்தது. அவர்களிடம் இக்கட்சிக்கு ஏன் செல்வாக்கில்லை என்பதை யோசியுங்கள். இதற்கு முக்கிய காரணங்கள் 2 ஆகும். ஒன்று, பார்ப்பனர்களுக்கும் இக்கட்சி யாருக்காக ஏற்பட்டதோ அந்த பார்ப்பனரல்லாத மக்களுக்கும் எதில் என்ன வித்தியாசம் என்பதை இதன் தலைவர்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. இதன் பேரால் பட்டம் பதவி உத்தியோகம் பெற்று பயனடைந்தவர்களும் நடந்து காட்டவில்லை. அவர்கள் தாங்களாவது உணர்ந்து கொள்ளவுமில்லை மற்றும் பிராமணியத்தை வெறுக்கிறோம் என்று சொன்னார்களே ஒழிய. அப்படிச் சொன்ன தலைவர்கள் பிராமணியத்தை தங்கள் வாழ்வில் வெறுக்கவில்லை. அவ்வளவோடு மாத்திரம் இல்லாமல் பிராமணிய அறிகுறிகளாகிய நாமம் முதலிய குறிகளை அணிந்து கொண்டு. பிராமணர்களைப் போலவே நடித்து தங்களை செகண்ட் கிளாஸ் இரண்டாவது வகுப்பு பிராமணர்கள் என்று தெரியும்படி நடை உடை பாவனைகளில் காட்டிப் பெருமையடைந்தும் வந்தார்கள். பார்ப்பனர்கள் மீது ஜஸ்டிஸ் கட்சி பார்ப்பனரல்லாத பிரமுர்களுக்கு இருந்து வந்த கோபமெல்லாம். பார்ப்பனர்கள் ஏன் நம்மை முதல் வகுப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிராமணர்களாக ஒப்புக் கொள்ளவில்லை என்பதைத் தவிர. பார்ப்பனியம் ஒழிக்கப்பட வேண்டுமே என்கின்ற கவலையே இல்லாமல் போனது பரிதாபகரமான காரியமாகும். ஒரு கட்சி இருந்தால் அக்கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் அக்கட்சிக்கு எதிரிகளாய். அக்கட்சி பார்ப்பனரல்லாதவர்களாய் இருப்பவர்களுக்கு நன்றாய் பேதம் தெரியும் படியாய் கொள்கைகள். காரியங்கள் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். எதற்காக மற்ற கட்சியை அல்லது நம் கட்சி அல்லாத மக்களை எதிர்க்கிறோம் என்பது நம் பாமர மக்களுக்கும் ஓட்டர்களுக்கும் தெரிய வேண்டாமா. இதில் பார்ப்பனரல்லாதார் கட்சித் தலைவர்களுக்கு சிறிதும் கவலை இல்லாததாலும். தாங்களும் பார்ப்பனர்கள் போலவே தங்கள் வாழ்வில் நடந்து. தங்கள் வாழ்க்கையில் பார்ப்பனியத்துக்கு மரியாதையும் பெருமையும் கொடுத்து வந்ததாலும். பார்ப்பனரல்லாதார் கட்சிக்கு வேர் பூமியில் ஆழம்பட இறங்காமல் போனதோடு. சிறியதொரு காற்றில் அது பெரியதொரு வீழ்ச்சியையும் அடைய நேரிட்டு விட்டது. இரண்டாவது காரணம், கட்சி வீழ்ச்சிக்கும் பாமர மக்கள் அவமதிப்புக்கும் இரண்டாவது காரணமென்னவென்றால். அதன் குறுகிய அரசியல் நோக்கமேயாகும். என்னவெனில் கட்சியின் எதிரிகள் இக்கட்சியாரை உத்தியோக வேட்டைக்காரர்கள் கட்சி என்று சொல்லி வந்ததை அறிந்தும். அவர்களுக்கு தக்க பதில் சொல்லும்படியாக நடந்து வரவில்லை. இக்கட்சியாரை விட இக்கட்சியின் எதிரிகள் அதிகமான உத்தியோக வேட்டைக்காரர்களாக இருந்தும். அவர்கள் தங்களை பாமர மக்கள் அப்படிச் சொல்ல முடியாமல் நடந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். பார்ப்பனரல்லாத கட்சியில் உள்ள அரசியல் திட்டம் சர்க்காரை ஆதரிப்பதும். தலைவர்கள் உத்தியோகம் பெறுவதும் இளைஞர்களுக்கு வாங்கித் தருவதும் போதுமா. இது குற்றமில்லை என்றாலும் இது மாத்திரம் இருந்ததாலேயே அது பயன்படாமல் போனதோடு. கட்சி வீழ்ச்சிக்கும் இது உதவி செய்யும் காரணமாய் இருந்துவிட்டது. 20 ஆண்டு உயர்ந்த பதவிகள் பெற்று ஆட்சி நடத்தி. அநேக பார்ப்பனரல்லாத இளைஞர்களுக்கு உத்தியோகம் கொடுத்தும் ஏன் வீழ்ச்சி பெற்றது. பதவி பெற்றவர்களும் உத்தியோகம் பெற்ற இளைஞர்களும் கட்சியின் நன்மதிப்புக்கு யாதொரு நன்மையும் செய்யவில்லை.
கட்சியினால் நாம் முன்னுக்கு வந்தோம். நம் பிள்ளை குட்டி அண்ணன் தம்பி பந்து குடும்பத்தாருக்கு உதவி உத்தியோகம் அளித்தோம் என்ற விசுவாசமோ நன்றி அறிதலோ நினைவோ கூட இல்லாமல் இருந்துவிட்டார்கள். பட்டம் பதவியில் உத்தியோகத்தில் வந்தவர்களும் தங்களையும் தங்களைச் சுற்றியும் பார்த்துக் கொண்டார்களே தவிர பாமர மக்களை. கிராம மக்களை கவனித்து அவர்கள் விவகாரங்களிலும் லேவாதேவிக்காரர்களிடமும். முதலாளிகளிடமும் சிக்கி அல்லல்படுவதை சிறிதாவது கவனித்தவர்கள் அல்ல. இவர்களுடைய இப்படிப்பட்ட காரியங்களை எதிரிகள் பாமர மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அவர்களை தங்கள் வசமாக்கிக் கொண்டார்கள். நிர்வாகம் நம் கையில் இருக்க வேண்டியது அவசியமாகும். நிர்வாகம் இருந்தால் எப்படிப்பட்ட சட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் அது எப்படிப்பட்டவர்கள் கைக்கு வர வேண்டும் தெரியுமா. வெறும் பிறவியில் பார்ப்பனரல்லாதார் என்று சொல்லிக் கொண்டு தனது நலத்துக்கு அதை ஏணியாய் வைத்துக் கொண்டு பார்ப்பனர் போல் நாமம் போட்டு நடித்துக் கொண்டிருப்பவன் கைக்கு போனால் பயனில்லை. பதவிக்கு போனவர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பார்ப்பனரல்லாதார் நலத்திற்காக என்று சொல்லி இதை பெற்றோம். பார்ப்பனரல்லாதார் என்ற முறையில் இதை பெற்றோம். ஆதலால் இப்பதவியை இவ்வுத்தியோகத்தை அதற்கு பயன்படுத்த வேண்டியது மனிதத் தன்மையாகும் என்றும். நமக்கும் பார்ப்பனருக்கும் இன்ன பேதம் இருக்கிறது அதற்கு இன்னபடி நடக்க வேண்டும் என்றும். நன்றியறிதலும் நாணயமும் அறிவும் கடமையும் கொண்டவர்கள் பதவியில் உத்தியோகத்தில் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பார்ப்பனர்களில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பதவிகளை இழக்காமல் இருக்கிறார்கள். பார்ப்பனரல்லாதார்களில் அதை மறந்து விடுபவர்கள் தான் அதிகமாக பதவி உத்தியோகங்களில் இருக்கிறார்கள். அவர்களாலேயே தான் இக்கட்சி பெரிதும் பாதிக்கப்பட்டு விட்டது. உத்தியோக வேட்டை கட்சி என்பதை அவர்கள் மெய்ப்பித்தும் விட்டார்கள்.